Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிடெக்ல வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் சொன்னீங்க. ஓகே, நீங்க ஒரு நல்ல கல்லூரியில உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், சீட் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரைவேட் காலேஜஸ், டாப் காலேஜஸ்ல இருந்து எல்லா காலேஜஸ்லயும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி தரோம். நீங்க படிக்கணும்னு நினைக்கிற எல்லா விதமான கோர்சஸும், உங்களுக்கு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ், நர்சிங், எல்லா விதமான கோர்சஸும் நாங்க அட்மிஷன்ஸ் பண்ணி தரோம். அதுக்கு நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போகலாம். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இது எது மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்கு, இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபீஸ் எவ்வளவு வரும், எது மாதிரியான சப்ஜெக்ட் படிப்போம், அண்ட் எது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்டர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எதை பத்தி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் பாத்தீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட டிசைன்ஸ் எப்படி பண்றது, அதை பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். ஆக்சுவலா அதோட டிசைன்ஸ் எப்படி இருக்கு, அதோட டெவலப்பிங் எப்படி கொடுக்கணும், எது மாதிரியான டெஸ்டிங் கொடுக்கணும், எது மாதிரியான ப்ராடக்ட் நம்ம வந்து அந்த ஏரோகிராஃப்ட்ல வந்து பண்ணணும், அதாவது ஏர்கிராஃப்ட்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இதுல படிப்போம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சமே இம்பார்ட்டன்ட்ங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரியாவும் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த டிசைன்ஸ் அண்ட் பில்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து பிளேன்ஸ், ட்ரோன்ஸ், இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு டிசைனுங்க, ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் நமக்கு இது மாதிரியான தாராளமா இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லாங்க. ஓகே, ஒரு ஹெலிகாப்டர் எப்படி பில்ட் பண்றது, ஒரு ஏரோப்ளான், ஒரு ட்ரோன்ஸ், இது மாதிரியான விஷயங்களை எப்படி பில்ட் பண்றது, டிசைன் பண்றது, ப்ராப்ளம் சால்விங் பண்றது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஓகே சார், இப்போ நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்க வந்து +2 முடிச்சிருக்கணும். +2ல கண்டிப்பாக நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கணும் கம்பல்சரி. அடுத்தபடியா பயாலஜி எடுத்து படிச்சிருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து நீங்க படிச்சிருக்கலாம். இந்த குரூப் எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த கோர்ஸ் நம்ம பண்ணலாம். இது 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுல எது மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்கு, ஸ்கோப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு அப்ராட் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவிலேயே சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க உங்களோட ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறப்போ ஒரு அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர், இது மாதிரியான ஒரு சூப்பரான ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம இந்தியாவில் சரி, உங்களுக்கு இஸ்ரோக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்ராட் கண்ட்ரில நாசா, இது மாதிரியான ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் சம்பந்தமான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து அதிகமாக பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு அடுத்தபடியாக ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் தந்துட்டு இருக்காங்க சொல்லலாம் பிளேஸ்மெண்ட் வைஸ்ல. ஓகே சார், இதுல எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். அடுத்ததாக இன்ஜினியரிங் பிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சரல், ஃபிளைட் டைனமிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், அடுத்ததாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ஸ், என்வரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் பிராக்டிக்ஸ், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, வைப்ரேஷன் அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஏரோ எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே உள்ள வரும். சாலிட் மெக்கானிக்ஸ் வரும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வரும், ஏர்கிராஃப்ட் டிசைன் அண்ட் ப்ராஜெக்ட், இது மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் எய்டட் சிமுலேஷன்ஸ், இது மாதிரி நீங்க எல்லா விதமான கோர்சஸும் படிப்பீங்கன்னு சொல்லாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க வெறும் உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் படிக்க மாட்டீங்க, மெக்கானிக்கல் படிப்பீங்க, எல்லாமே உள்ள அடங்கி வரும்னு வச்சுக்கோங்களேன். மெக்கானிக்கல் படிப்பீங்க, நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பீங்க, அடுத்தது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிப்பீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு, எல்லா விதமான டாபிக்ஸும் உள்ள வரும்னு சொல்லாங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எது மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆக போகலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஏரோநாட்டிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், ஏரோநாட்டிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபிளைட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் டிசைன் செக்கர், இது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இது மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களோட ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் எது மாதிரியான கம்பெனிஸ், அதாவது உங்களோட சேலரி ரேஞ்சும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல இடத்துல நீங்க பிளேஸ் ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டாப் லெவல் வந்து ஒரு 5 லேக்ல இருந்து ஒரு 8 லேக் 10 லேக் வரைக்கும் நீங்க பிளேஸ் ஆகிற கம்பெனிஸ் பொறுத்து ரெக்ரூட்டர்ஸும் ஒரு கவர்மெண்ட் செக்டர்லாம் போயிட்டீங்கன்னா சேலரி இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இதுல நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல பெரிய டாப் கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்.
ஒரு நல்ல ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல நீங்கள் பிளேஸ் ஆகிறது கன்ஃபார்ம்ங்க, நல்ல சேலரியும் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற காலேஜில், ப்ரைவேட் காலேஜில், ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.